அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlogோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம போட்டி போடலாம், அதே சமயம் பொறாமப்படவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உறவுகள் இடையே ஆகட்டும், ஃப்ரெண்டுகள் அவங்களுக்குள்ளே ஆகட்டும், எல்லா இடங்களிலையுமே அதிகமான பொறாமை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இயலாமை. அதாவது உன் அளவுக்கு என்னால் முடியல அப்படிங்கும்போது அந்த ஒரு வெறுப்பு பொறாமையாக மாறுது. இது பொறாமையாக மாறும்போதே நம்மளுக்கு நம்மளே அழிவை தேடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு செயலை செய்யறீங்கன்னா, அதே செயலை இன்னொருத்தர் செய்கிறாங்கன்னா பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒதுங்கி கூட போயிருங்க. இல்லை முடிஞ்சால் ஒரு சின்ன சின்ன ஐடியா கொடுங்க. அவங்களும் நல்லா இருந்துட்டு போகிறாங்க. அவங்கள நீங்கள் நல்லா இருக்க வச்சிங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு பல மடங்காக, அதாவது இந்த பிரபஞ்சம் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது கொடுக்குற பாசிட்டிவிட்டி அவ்வளோ நிறையா இருக்கும். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேயுமே நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுக்குண்டான பிரதிபலன் திரும்ப நம்மளுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். அதே சமயம் இல்லை என்னை பார்த்து அவளும் என்ன மாதிரியே ஒன்று பண்ணுறா, அவள் கெடணும் கெட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவனும் கரெக்டாக அதுக்கு செக் வைப்பான். எப்படி வைப்பான்னா, அமைதியாக உன்னை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு செய்வார். இதை நிறைய விஷயங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். பார்த்த ஒன்றை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளாகட்டும், நம்மளுக்கு நம்மளோட குழந்தைகள், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம நிறைய நல்லதை சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த ஒவ்வொரு தகவலையும் பேசிகிட்ருக்குறோம். அதில் ஒன்றா தான் நான் இதையும் உங்கள் கூட பகிர்றேன். ஏன்னா நிறைய பேர்த்த நானும் நம்பி ஒரு சில உதவிகள் எல்லாம் கேட்டிருக்கேன். அவங்க என்னை ரொம்ப நாசூக்காக, அதாவது வெளியுலகத்துக்கு அவங்க போடுற வேஷத்தை விட எங்கிட்ட போட்ட வேஷம் ரொம்பவே ஜாஸ்தி. நானும் அதை இப்போ வரைக்கும் நம்பிகிட்ருக்கேன். ஆனால் என்னோடய நம்பிக்கைக்கெல்லாம் அவங்க உண்டான பாத்திரமே அல்ல அப்படிங்கிறத கடவுள் எனக்கு காட்டிட்டார். இனி நான் தெளிஞ்சிருவேனல்ல. அதே போல தான் நீங்களும் ஒவ்வொரு செயல் நடக்கும்போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சமோ இல்லை கடவுளோ இவங்க இப்படித்தான் அப்படின்னு காட்டிட்டா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சேஃபாக இருந்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே சொல்லுவோம், நல்லதையே செய்வோம். முடிஞ்சால் உதவி செய்வோம், இல்லையா விலகி நின்று அவங்க வளர்கிறத பார்த்து சந்தோஷப்படலாம். ஏன்னா ஏற்றுக்கிற மனசு இருக்கிற வரைக்கும் நாம் நல்லா இருப்போம். நம்ம மேலே நம்மளுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கும்போது நம்ம யாரை கண்டும் பயப்பட